பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சரவணனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே என்ன செய்யன்னு தெரியல. எப்படியும் தங்கமயில் கிட்ட நம்ம கேள்வி கேட்டாலே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவா. உடனே அப்பாவும் அம்மாவும் என்ன கேள்வி கேட்பாங்க, நான் தலை குனிஞ்சு நிற்கணும். நான் சொல்ல வரதை எங்கள் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாரு, என்ன செய்ய அப்படின்னு கடையில் சரவணன் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்க, உடனே மாணிக்கம், என்ன மாப்பிள்ள கடைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க, தங்கமயில கூப்பிட்டு எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொன்னீங்களே, அதுக்காக கூட என்கிட்ட வந்து பேசுனீங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போதும் போதும், ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் எங்களை ஏமாத்துனதுக்கே எனக்கு சரியான பதில் தெரியல, இதில் தங்கமயில கூப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் வேற போயிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மாணிக்கம், என்ன மாப்பிள்ள உங்களுக்கு அப்படி என்னதான் கோவம், ஏன் இன்னும் தங்கமயில வந்து தங்கமயில்கிட்ட பேசாமல் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, ஏதோ தெரியாமல் நாங்கள் வந்து பொய் சொல்லிட்டோம், அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காம நீங்கள் தங்கமயில மன்னிச்சுட்டு நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை பாருங்க மாப்பிள்ள, எத்தனை நாள் தான் இப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம். எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்கிறது இப்போ புரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் திட்டம் போட்டு என்னுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை என்னையும் நம்ப வச்சு ஏமாத்துறீங்கல்ல, அதனால தான் நான் இம்புட்டு கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மாணிக்கமும், என்ன மாப்பிள்ளை நம்ம சொல்ல வரதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏமாத்திட்டோன்னே சொல்லிட்டு இருக்காரு. பாவம் தங்கமயில் அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா இந்த சரவணனுக்கு தங்கமயில கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு முன்னாடியே முடிவு எடுத்திருக்கலாம். என்ன நல்ல வசதியான குடும்பம், என் பொண்ணு தங்கமயில் அங்கே சம்மந்தி வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா இப்போ நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதே அப்படின்னு மாணிக்கம் யோசிக்கும்போது, தங்கமயில் ரொம்ப பதட்டமாக கடைக்கு வராங்க. உடனே மாணிக்கம், என்னம்மா தங்கமயில் இம்புட்டு நேரம் கழிச்சு வர அப்படின்னு கேட்க, அப்பா நான் சொல்ல வரதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கப்பா, அங்கே பழனி சித்தப்பா இருக்காங்கல்ல, அவருக்கு புது கடை ஆரம்பிச்சு கொடுக்க போகிறாங்கல்லப்பா, வீட்டில் உள்ளவங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கோமதியத்தை இங்கே பாண்டியன் மாமான்னு எல்லாரும் பழனி மாமா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா. இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் இங்கே மீனாவும் இங்கே செந்தில் தம்பியும் நல்ல பெரிய வேலைக்கு போகிறாங்க, நல்ல வருமானம் வரும், அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வீட்டில் யாருக்கும் தரவே மாட்டாங்க. கதிர் தம்பியை பார்த்தீங்களாப்பா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ராஜியை அம்புட்டு நல்லா பார்த்துக்கிறாருப்பா, அப்பப்போ ராஜியை வெளியில் கூப்பிட்டு போகிறது, புது துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு ராஜியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் என் வீட்டுக்காரரோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இங்கே கடையில் வேலை பார்க்குற என் வீட்டுக்காரருக்கு சம்பளம் கொடுக்காம நான் எப்படிப்பா அந்த வீட்டில் இருக்க முடியும் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு கேட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற பாண்டியன் மாமா எங்களை மட்டும் கண்டுக்காமல் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே மாணிக்கம், தங்கமயில் என்ன சொன்னேன், பழனிக்கு புது கடையெல்லாம் வச்சு கொடுக்க போகிறாங்களா, சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து புது கடை வச்சு கொடுக்க போகிறாங்களா, ரொம்ப நல்லதுன்னு நீ தான் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் பழனி இந்த கடையில் இருக்கும்போது எங்கள் சம்மந்தி பழனியை இந்த கடையோட ஓனர் ஆக்கிடுவாரோன்னு நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். அதனால தான் அப்பப்போ இந்த பழனி சரியாக வேலை பார்க்குறதே இல்லை, பழனி கடையில் பொறுப்பாகவே இல்லைன்னு சம்மந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இனி பழனி வந்து புது கடைக்கு ஓனர் ஆகிட்டார்னா இந்த கடை பக்கம் வரமாட்டார்ல, அப்புறம் என்னம்மா நீயும் இங்கே வந்து மாப்பிள்ளையும் தானே இந்த கடையை பார்த்துக்க போகிறீங்க, நீ தாம்மா இந்த கடையோட ஓனர், அந்த சந்தோஷத்தோடு இருக்கிறத விட்டுட்டு நீ ஏன் மற்றவங்கள பற்றி பார்க்குற, மற்றவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறாரு. உடனே தங்கமயில், அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன தங்கமயில் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்க, எல்லாம் உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நான் இந்த கடைக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன், ஆனாலும் சம்மந்தியோட இடத்துல நானே உட்காரக்கூடாதுன்னு சரவணன் தம்பி அந்த பேச்சு பேசுகிறாருல, இப்போ சம்மந்திக்கிட்ட உன்னை பற்றியும் மாப்பிள்ளையை பற்றி நான் பேசுகிறேன், நீ இந்த கடைக்கு ஓனர் ஆகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன், சம்மந்தி உங்களுக்காக எதுவுமே செய்யலைல்ல, அப்போ இந்த கடையை உங்களுக்கு தானே கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நான் சும்மா விட்டுருவேனா என்ன, சம்மந்தி இந்த கடையை மட்டும் உங்களுக்காக கொடுத்தாலே போதும், எம்பிட்டு வருமானம் வருது தெரியுமா, தினமும் நானும் பார்க்க தானே செய்கிறேன், அவ்வளோ கஸ்டமர் வராங்க, இனி பழனி இந்த பக்கம் வராமல் இருந்தா எனக்கு சந்தோஷந்தான், நீ இந்த கடைக்கு ஓனர் ஆயிட்டனா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக வேண்டாமா, நீயே எல்லாத்தையும் அனுப்பி வைப்பல்ல, அப்புறம் என்ன, நாங்கள் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே கடையில் வர வருமானத்தை எங்களுக்குன்னு கொஞ்சம் கொடுத்தனா அந்த பணத்தையும் கொடுத்துருவோம், அப்புறம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், உன் தங்கச்சி படிப்பு முடிச்சதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடையும் நீயே பார்த்துப்ப,
அதுக்காகவாவது நீ இந்த கடைக்கு ஓனர் ஆகணும். நம்ம குடும்பத்துக்காக இப்போ வரைக்கும் தங்கமயில் பெருசாக நீ எதுவுமே செய்யலை. உன்கிட்ட என்னால் எதிர்பார்க்கவும் முடியல. ஏன்னா உன்னுடைய நிலைமையே அப்படி இருக்கும்போது இப்போ நீ இந்த கடைக்கு ஓனர் ஆகணும். முதல்ல பழனி புது கடைக்கு போகட்டும். அதுக்கப்புறமா சம்மந்திக்கிட்ட எப்படி நானும் பாக்கியமும் பேசணுமோ பேசி அவங்க மனசை மாற்றி நீ இந்த கடைக்கு ஓனர் ஆகிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செய்வேன். கவலைப்படாமல் இருமா. சம்மந்தி உன்னை கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அது என்னன்னு நீ சீக்கிரமாகவே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் சரிதான்ப்பா, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே மாணிக்கம், என்னன்னு தெரியலம்மா, கடைக்கு வந்ததுலேருந்தே சரவணன் தம்பி உன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. வர வர வீட்டுக்கு போகவே பிடிக்கல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காருப்பா உங்கள் மாப்பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் எப்போ தான் பிரச்சனை செய்வாருன்னே தெரியல. எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் எனக்கும் கோவம் வரும்லப்பா அப்படின்னு சொல்ல, சரவணன் தம்பி என்னதான் கோவப்பட்டாலும் நீ பொறுமையாக இருந்தாதான் நீ அந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியும். இந்த கடைக்கு ஓனராக முடியும். அதெல்லாம் யோசிச்சுட்டு நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். சரவணன் தம்பி பிரச்சனை செஞ்சாலும் நீ தாம்மா பேசி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம். சரிப்பா, இந்த கடைக்கு நான் ஓனர் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். சரி, சம்மந்தி வராரு, நம்ம வேலையெல்லாம் பார்க்குற மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் இங்கே தங்கமயிலும் கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாண்டியன் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே கோவமா, தங்கமயில் மறுபடியும் என்னை ஏமாத்திட்டா. ஏற்கனவே பெரிய படிப்பெல்லாம் தங்கமயில் படிச்சிருக்கான்னு இங்கே தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க சொன்னது எல்லாமே பொய் தான். ஆனாலும் இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் நான் தினமும் யோசித்து அவ்வளோ மனசு வேதனைப்படுறேன். இப்போ மறுபடியும் தங்கமயில் என்னை விட 2 வயசுக்கு பெரியவங்களா இருக்காங்க. இதை எப்படி நான் வீட்டில் சொல்கிறது? அப்படியே சொன்னாலும் எல்லாரும் என்னை பற்றியும் தங்கமயிலை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் தங்கமயில கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. என் அம்மா அப்பா பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லி எனக்காக நான் விரும்பின வாழ்க்கை வேண்டான்னு முடிவெடுத்தல, அதெல்லாம் தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடச்சிருந்தா இப்படிலாம் நான் தலை குனிஞ்சு நின்றுருக்க மாட்டேன். நான் யார்கிட்டேயும் ஏமாந்து போய் நின்றுருக்க மாட்டேன். இப்போ தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என் அப்பா கிட்ட சொன்னால் என் அப்பா எப்பயுமே புரிஞ்சுக்கவே மாட்டாரே, என்ன செய்கிறது? ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது. ஏன்னா தங்கமயில் இந்த உண்மையை மட்டும்தான் சொல்லாமல் இருந்திருக்காளா? இன்னும் எங்கள் வீட்டு மருமகளாக வர்றதுக்கு என்னென்ன பொய் சொல்லியிருக்கான்னு வேற தெரியலையே. இவங்க குடும்பத்தை வேணும்னா என் அப்பாவும் அம்மாவும் நம்பலாம். ஆனால் நான் என்றைக்கும் நம்பவே மாட்டேன். தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு தான் இங்கே தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் எங்கள் கடைக்கே வந்திருக்காருன்னு தெளிவாக புரியுது. ஆனாலும் நான் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு என் அப்பா பேச்சை கேட்டு பொறுமையாக இருந்தேன். இனி எதுக்காக நான் அமைதியாக இருக்கணும்? என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா தங்கமயில் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவே கூடாது. அதுக்காக நான் சரியான ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே சரவணன். கடையிலேருந்து பாண்டியன் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுறாரு. ஆனால் இன்னும் சரவணன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கோமதி கேட்க, மற்றவங்க தான் என் பேச்சை கேட்காம எங்கே போகிறாங்கன்னு கூட சொல்லாமல் போவாங்க. வர வர சரவணனும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாண்டியன். இந்த வீட்டில் என் பையன் சரவணன் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். வர வர தங்கமயில்கிட்ட சரவணன் பேசுறது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட சரவணனை நம்பி ஏமாந்து போயிட்டனோன்னு தோணுது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரவணன் நம்மளை எப்பயும் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இப்போ வரைக்கும் வீட்டுக்கே சரவணன் வரலையே, யாராவது ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே கதிரும், அப்பா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணப்பா, அண்ணன் ஃபோன் எடுக்கவே இல்லைப்பா, எங்கே போயிருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தங்கமயில் திருன்னு முழிக்கிறாங்க. ஏற்கனவே எங்கள் அப்பா சொன்னார், இங்கே சரவணன் தம்பி ரொம்ப கோபமாக இருந்தார், என்னன்னு தெரியலன்னு. இப்போ அந்த கோவத்தில் எங்கே போயிருக்காருன்னு வேற தெரியலையேன்னு தங்கமயில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சரவணன் அங்கே வராரு. உடனே கோமதியும், சரவணா என்ன வீட்டுக்கு இம்புட்டு நேரம் கழிச்சு வர? கடையிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, நீ எங்கே போன? நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியனும், என்ன இது சரவணா, என்னை பார்த்து பேசு முதல்ல. அப்படி என்ன வேலையா நீ வெளியில் போயிருந்த? நான் உனக்கு எந்த வேலையும் சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது உடனே சரவணன் அழுதுகிட்டே, அப்பா எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலப்பா, யார்கிட்டேயும் பேச பிடிக்கல. தங்கமயில கல்யாணம் பண்ணது தப்புன்னு மட்டும்தான் புரியுது. தங்கமயில பார்க்க பிடிக்காம தான் வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் அம்மா எனக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது தங்கமயிலுக்காக தான் வீட்டுக்கு வராமல் இருந்தியா?
பாத்தியா கோமதி, நான் சொன்னேன்ல, வர வர சரவணன் செய்கிறது எதுவுமே சரியில்லைன்னு. நம்ம வீட்டு மருமகளை பற்றி சரவணன் இப்படி பேசலாமா முதல்ல? தங்கமயில் கடையில் உள்ள வேலையவும் பார்த்துட்டு வீட்டில் உள்ள வேலையை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறா. தங்கமயில் பொறுப்பான மருமகன் எனக்கு தெரியும். ஆனால் நீ தான் சரியில்லை. தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்காகவே வந்த உடனே தங்கமயிலை பற்றி பேசுகிற. தங்கமயில் பொறுப்பாக தான் இருக்கா சரவணா, நீ தான் ரொம்பவே மாறிட்ட. என் பேச்சை கேட்கறதில்ல, வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு சொல்கிற அளவு நீ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டல. சொல்லப்போனால் நீ மட்டும்தான் என் பேச்சை கேட்டுட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீயும் இந்த கதிர் மாதிரியும் செந்தில் மாதிரியும் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக பேச. போதும்பா, இதுக்கு மேலே என்னை பற்றி யாருமே பேச வேண்டாம். எனக்கு இந்த வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், நான் ஏன் அப்படி சொன்னேன்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கலல்ல. இப்போ கூட என் முன்னாடி தங்கமயில பாராட்டி பேசுகிறீங்க. தங்கமயில் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நடித்து ஏமாத்திட்டு இருக்கா. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்ன திட்டுறீங்கல்லப்பா அப்படின்னு கேட்கும்போது, கோமதி, சரவணன் கிட்ட சொல்லி வை. இப்படியே தங்கமயிலை பற்றி பேசிகிட்டு இருந்தா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இங்கே நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் தங்கமயில் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்கிறதே இல்லை. அப்படி இந்த சரவணனை பற்றி சொல்லியிருந்தா சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம பொண்ணு அந்த வீட்டில் வசதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கான்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனையை பாரு. சம்மந்தி என்னை கேள்வி கேட்குற மாதிரி நீ நடந்துக்க கூடாது சரவணா, உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாப்பா, என்னையும் முதல்ல பேச விடுங்க. நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நடக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியாமல் நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்களா? என்னால் யாருக்கும் பிரச்சனை வரலப்பா. இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற தங்கமயிலால் தான் பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என்னைக்காவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் பேசவே கூடாதுன்னு நினச்சா எப்படிப்பா? என்னையும் கொஞ்சம் பேச விடுங்கப்பா. அப்போ தான் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிய வரும். நீங்கள் யாருக்குப்பா சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ வரைக்கும் எந்த தப்புமே செய்யாமல் இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற இந்த தங்கமயிலுக்கா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உடனே இங்கே பாண்டியனும் பேரதிர்ச்சியோட, என்ன சரவணன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், என் பையன் சரவணன் இப்படி பேசவே மாட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, என்னப்பா அமைதியாக இருக்கீங்க? என்னை நீங்கள் தான்ப்பா இப்படிலாம் பேச வைக்கிறீங்க. உங்களை எதிர்த்து பேசணும், நீங்கள் என்னால் இப்படி பதில் பேச முடியாமல் நிற்கணும்னு என்றைக்கும் நான் நினச்சதே இல்லை. நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடச்சிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கல. உங்கள் பேச்சை கேட்டு தானப்பா தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் தங்கமயில் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்புறீங்களே. நான் உங்கள் பையன் தானே. நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நான் சொல்ல வரதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்லப்பா. அதெல்லாம் ஏன்பா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு சரவணன் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே கோமதியும், சரவணா, என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ இப்படி அழுதுட்ருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்னை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார். நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு போல அத்தை உங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். உடனே சரவணன் ரொம்ப கோவமா, தங்கமயில், நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரி இப்படி பேசினேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே பாண்டியனும், சரவணா, என்ன ஏன் முன்னாடியே தங்கமயில் கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, அப்பா, அப்படிதான்ப்பா பேசுவேன் நான். தப்பு செஞ்சது யாருன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. தங்கமயில் ஏமாத்திட்டு இருக்கா, அதனால தான் நான் இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கேன். இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தேன்ல, ஆனால் நான் இப்போ உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தங்கமயிலும், என்னம்மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன, எங்கள் அப்பா தான் கடையில் பணம் எடுத்தாருன்னு நான் சொல்லணும்னு சொன்னீங்க, முடியாதுன்னு சொன்னேன், உடனே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கோன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள், இப்போவே கிளம்பிடுறேன் அப்படின்னு தங்கமயில் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே பாண்டியனும், இருப்பா தங்கமயில், நீ வேற என்னப்பா இவ்வளோ கோவப்படுற? என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தானே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரவணன் ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான்ல, உண்மை என்னன்னு முதல்ல சரவணன் சொல்லட்டும். நீ இந்த வீட்டோட மருமக, அப்படியெல்லாம் இங்கேருந்து கிளம்ப முடியாது. உனக்கு தானே நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் தங்கமயில். நீ வேற இம்புட்டு கோவப்பட்டா எப்படி? நீ பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். பாரு, தங்கமயில் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு ரொம்ப கோவமாக பாண்டியன் கேட்க, இங்கே உடனே தங்கமயில் ஏற்கனவே சரவணனை விட 2 வயசுக்கு பெரியவங்கன்ற ஆதாரம் சரவணன் கிட்ட இருந்ததுனால உடனே அதை கோமதி கிட்ட கொடுக்க, கோமதி பார்த்துட்டு பேரெதிர்ச்சியோட, என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, நல்லா பாருங்கம்மா, தங்கமயில் என்னை விட 2 வயசுக்கு பெரியவங்க. இந்த உண்மையை சொல்லாமல் எப்படி தங்கமயில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்?
இதெல்லாம் தங்கமயிலுக்கும் அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் தெரியாதா? அப்ப இப்பயாவது நம்புறீங்களா? தங்கமயில் சொன்னது பொய் தான்னு அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாண்டியன் அங்க ஆதாரத்தையும் பார்த்துட்டு, "என்னப்பா தங்கமயிலு? என்ன நடக்குது? நீ ஏன்பா இத முன்னாடியே சொல்லல? நாங்க என்னவோ நீ வந்து சரவணன விட 2 வயசுக்கு சின்னவங்க தான் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, இதுல அப்படி இல்லையேப்பான்னு" சொல்ல, "மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க தப்பா நெனைக்காதீங்க மாமா" அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து, அவங்க எப்பயும் போல உண்மைய சொல்லாம சமாளிக்கணும்னு நெனைக்க, "தங்கமயிலு, அன்னைக்கு கிச்சன்ல வேல பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப நீ உண்மைய தான் சொல்லியிருக்க. நாங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, எங்கள பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நெனச்சியா? அப்ப சரவணன விட 2 வயசுக்கு நீ பெரியவளா தான் இருந்திருக்க. அப்படிதானே? இனியும் பொய் சொல்ல முடியாது. அதான் ஆதாரம் எங்ககிட்ட இருக்கே. அதனால தான் சரவணன் ரொம்ப கோவமா பேசியிருக்கான் போல. என்ன தங்கமயிலு?" அப்படின்னு கோமதி கேட்க, உடனே பாண்டியனும், "கோமதி, இதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஆயிருச்சுல்ல. இதுக்கு மேல இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு தான் சரவணா இவ்ளோ கோவப்பட்டியா? முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உனக்கு புரிய வச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா, நீங்க என்னப்பா எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இருக்கு? இது மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, இங்க இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும், தங்கமயில் வீட்ல உள்ளவங்க என்னென்ன பொய் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாம பேசுறீங்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது, உடனே பழனியும், "சரவணா கோவப்படாத, பொறுமையா பேசு. அதான் மச்சான் சொல்றாருல்ல, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏதோ தெரியாம அவங்க இத சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, அதுக்குன்னு நீ இவ்ளோ கோவப்பட வேண்டாமேன்னு" சொல்லும்போது, "மாமா, உங்களுக்கு தெரியாது மாமா, நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு. தங்கமயில் வீட்ல உள்ளவங்க தெரியாம பொய் சொல்லியிருந்தா கூட மன்னிச்சிடலாம். வேணும்னே நம்ம வீட்ல உள்ளவங்கள ஏமாத்தணும்னு நெனச்சிருக்காங்களே, எப்படி மன்னிக்க முடியும்? எப்படி இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியும்னு" சொல்லும்போது, உடனே கோமதியும், "சரவணா, நீ என்னென்ன சொல்லணும்னு நெனைக்கிறியோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. நான் உன்ன வந்து புரிஞ்சுப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, கோமதி கிட்ட அழுதுகிட்டே, "அம்மா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. தங்கமயில் நெறைய படிச்சிருக்கான்னு சொன்னாங்கல்லம்மா. நான் கூட அதெல்லாம் கேட்டுட்டு நம்புனேன்லம்மா. தங்கமயில் நல்ல வேலைக்கு போணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்கல்ல. அப்பா சொன்ன இடத்துக்கு தங்கமயில் முதல்ல வேலைக்கு போயிட்டு, அங்க யாரும் உண்மைய கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு எனக்கு அந்த வேலைக்கு போக பிடிக்கவே இல்லைன்னு பொய் சொன்னாலம்மா. அப்ப கூட நான் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணேம்மா. ஆனா மறுபடியும் தங்கமயிலு பெரிய ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறேன். அங்க எனக்கு நெறைய சம்பளம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னதால, தினமும் நான் தானம்மா கூப்பிட்டு போனேன். நான் தான் கூப்பிட்டு வருவேன். நான் தான் கூப்பிட்டு போனேன். அப்ப கூட தங்கமயில் இவ்ளோ பெரிய பொய் சொல்லியிருப்பான்னு நெனைக்கவே இல்ல. ஏன்னா, தங்கமயில் நம்ம நெனச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலம்மா. தங்கமயில் சொன்னது அம்புட்டும் பொய் தாம்மா. தங்கமயில் பெரிய படிப்பு படிச்சிருக்கிறதுனால நல்ல வேலைக்கு போகணும்னு அப்பாவும் ஆசைப்பட்டாங்க. பெரிய வேலை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கும்னு அப்பா நெனச்சாரு. ஆனா, தங்கமயில் வந்து யார்கிட்டயும் சொல்லாம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு, ஹோட்டல் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாம்மா. நான் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட போனப்ப, உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு என்ன செய்யனே தெரியாம எம்புட்டு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். என் ஃப்ரெண்ட் எல்லாரும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன, தங்கமயில ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க? தங்கமயில் பெரிய வேலைக்கு போறதா சொன்னியேன்னு" என்ன கேள்வி கேட்டாங்கம்மா. தங்கமயில் இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டான்னு தெரிஞ்சிருந்து, உடனே நானு என் மாமியார், மாமனார் கிட்ட போய் கேட்டதுக்கு, அவங்க பதில் பேசாம தல குனிஞ்சு நின்னாங்கம்மா. அது மட்டும் இல்ல, "ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு?" கேட்டா, "இதெல்லாம் என்ன மாப்ள, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன தங்கமயில் இப்ப படிக்கலனா என்ன, வீட்டு வேலைய பொறுப்பா பார்த்துக்கிறாள" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும்மா, அவங்க வேணும்னே பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்லன்னு நான் பொறுமையா இருக்கும்போது தான், இப்ப இந்த உண்மைய கண்டுபிடிச்சேன். எந்த ஒரு நம்பிக்கையில தங்கமயில் கூட நான் வந்து சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் என்னலாம் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியலையேப்பா! நீங்களா பார்த்து எனக்காக கல்யாணம் பண்ணி வச்ச தங்கமயில் இவ்ளோ பொய் சொல்வா, என்னையே ஏமாத்துவா, நம்ப வச்சு இப்படி என்ன தலகுனிய வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லையேப்பா! இதுக்கு தான் இந்த கல்யாணத்த செஞ்சு வச்சீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசிறாதீங்கப்பா! அப்படின்னு அழுதுகிட்டே இங்க வந்து பேச வேண்டிய எல்லாத்தையும் சரவணன் பேச ஆரம்பிக்க, பதில் பேசாம நிக்கிறாரு பாண்டியன். வீட்ல உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க, தங்கமயில் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், நானும் நல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்க சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகவும் இல்ல, பெரிய படிப்பெல்லாம் படிக்கவும் இல்ல. சொல்லப்போனா காலேஜுக்கு நான் போனேன் அப்படின்னு தங்கமயில் சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்படின்ற மாரி எல்லாரும் யோசனை பண்ண, தங்கமயில் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே கோமதி வந்து ரொம்ப கோவமா, "இத்தனை நாள் வீட்ல உள்ள எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணோம் தங்கமயிலு. இப்ப என் பையன பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீ பொய் சொல்லியிருக்க. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம நீ இந்த வீட்டு மருமகளா இருக்கலான்னு அ நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே இங்க சரவணனும் ஆசைப்பட்டதுனால உன்னை பத்தின உண்மைய
இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தான். ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் ஏமாத்துறன்னு தெரிஞ்சிருந்து எப்படி சரவணனால் பொறுமையாக இருக்க முடியும்? நீ தான் பதில் சொல்லணும். இன்னும் என்னென்ன உண்மையை சொல்லாமல் இருக்க? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நீயும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துனீங்களா அப்படின்னு கேட்க பாண்டியன் கண்கலங்கி நிற்கிறாரு. அப்போ தங்கமயிலுக்கு நான் சப்போர்ட் பண்ணது எல்லாமே என்னுடைய தேவையில்லாத வேலை தான். நான் தான் சரவணனை புரிஞ்சுக்காம தங்கமயில ரொம்ப நம்பினேன். அதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இத்தனை நாள் தங்கமயில் அழுதுகிட்டே சரவணன் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னப்ப என்னன்னு சரியாக கேட்டு தெரிஞ்சுக்காம நான் என் பையனை தான் திட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா தங்கமயில் இந்த வீட்டு மருமக, தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி அந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன். தங்கமயில் எந்த பதிலும் பேசாமல் அழுதுகிட்டே நிற்க உடனே கோமதி சொல்கிறாங்க, இப்போவே உன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணு. ஆமாம், உங்கள் அப்பா நம்ம கடையில் வேலை செய்கிறேன்னு சொன்னாரே, இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ கடையில் இந்த பணத்தை எடுத்தது உங்கள் அப்பா தானா அப்படின்னு கேட்க, அத்தை என்னத்தை நீங்களும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். உடனே ராஜி, கதிர் எல்லாருமே, தங்கமயில் அக்கா நீங்கள் பொறுமையாக இருங்க. அக்கா இதை பற்றிலாம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லவே இல்லையேக்கா. ஏற்கனவே உங்கள் நகையை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா ராஜி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு சரவணன். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ நகையை பற்றி பேசுனது எனக்கு தெரியும். என்ன தங்கமயில், அப்போ நகை விஷயத்துலையும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கியா, பொய் சொல்லியிருக்கியான்னு கேட்க, இல்லைம்மாம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ இல்லைன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியுது. நீ எப்பயாவது உண்மையை சொல்லியிருந்தா தானே உன்னை நம்புறதுக்கு. என்னப்பா மீனா, ராஜி உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்க, மீனா அமைதியாக நிற்கும் போது ராஜி சொல்கிறாங்க, அக்கா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டீங்கக்கா. இனியும் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துறது தெரிஞ்சா இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. என்னெல்லாம் பொய் சொன்னீங்களோ தெளிவாக வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. உடனே கோமதி, ராஜி என்ன பேசிகிட்டு இருக்க? தங்கமயிலோட நகையை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அத்தை என்னை மன்னிச்சிருங்க. தங்கமயில் அக்கா இந்த உண்மையை சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இனியும் தங்கமயில் அக்காவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும், ராஜி வேண்டாம் ராஜி, ஏற்கனவே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நாம் ஏன்க்கா பொய் சொல்லணும்? நாம் ஏன் உண்மையை சொல்லாமல் இருக்கணும்? தங்கமயில் அக்கா வீட்டில் உள்ளவங்க கிட்ட இப்படி பொய் சொல்லாமல் இருந்திருந்தா பரவாயில்ல. தங்கமயில் அக்கா சொன்னது எல்லாமே உண்மையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் மாமா நான் இப்போ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு, தங்கமயிலோட நகை எல்லாமே உண்மையான நகை கிடையாது. இந்த எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கைக்காக தான், இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தோம். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்களும் எதுக்கு இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னு தான் நான் சொல்லிட்டேன்னு சொல்ல, உடனே கோமதி இங்கே தங்கமயிலோட ரூமுக்கு போகிறாங்க. அவங்க வச்சுருந்த அந்த நகையெல்லாம் உடனே ரொம்ப கோபமாக எடுத்து பார்க்க, அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இங்கே பேரதிர்ச்சியோடு இருக்காங்க கோமதி. உடனே சரவணன், பாண்டியன் எல்லாருமே அங்கே ரூமுக்கு போக, அங்கே நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. இங்கே உடனே சரவணன், பாண்டியன்னு எல்லாருமே பார்க்கும்போது அந்த நகை கருத்து போயிருக்கு. அதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க எல்லாரும். உடனே மீனாவும், என்ன ராஜி எதுக்காக இப்போ இந்த உண்மையை சொன்னேன்? ஏற்கனவே நிறைய பிரச்சனையால் பாவம் தங்கமயில் அக்கா பதில் பேசாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அக்கா எவ்வளவோ நம்ம தங்கமயில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லவே இல்லையே. எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கல்ல. இந்த உண்மையும் இப்போவே சொல்லிட்டோன்னா பிரச்சனை வராதுக்கா. கொஞ்ச நாளையில் எல்லாம் சரியாயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிஞ்சு எல்லாரும் இன்னும் கோவப்படக்கூடாதுக்கா. அதனால தான் வேற வழியே இல்லை. அதான்க்கா நான் உண்மையை சொல்லிட்டேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி. தங்கமயிலுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் கொடுத்தது உண்மையான நகை கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்த கோமதி, என்ன தங்கமயில் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அத்தை எனக்கு ஒன்றும் தெரியாதுத்தன்னு சொல்லும் போதே கோமதி எல்லாரும் முன்னாடியும் தங்கமயில பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இத்தனை நாள் என் பையன் பேச்சை கேட்காம இங்கே சரவணனை நம்பாமல் உன்னை நாங்கள் நம்பினோம்ல, அதுக்கு தான் இப்படி தலைகுனிய வச்சிட்டியா? அதுக்காக தான் இப்படி ஏமாத்திட்டியா? உன்னை கேள்வி கேட்கக்கூடாது, நீ என்றைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், நீ விரும்பினதை செய்யணுன்றதுக்காக நீ கடைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன், அனுப்பணும். இல்லை பெரிய ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன், அங்கேயும் நீ போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பணும். உனக்கு பிடிச்சதை எல்லாம் நீ செய்யணும்னு நினச்சோம். ஆனால் நீ செஞ்ச வேலை என்ன? பொய் சொல்லி ஏமாத்திருக்க. என் பையன் மட்டும் இன்னைக்கு உண்மையை சொல்லலைன்னா உன்னுடைய லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தங்கமயில வெளுத்து வாங்குறாங்க கோமதி. வசமாக மாட்டிக்கிட்ட தங்கமயில் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா தங்கமயில் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான்னு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு நினச்சிங்கல்ல,
இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? தங்கமயில் மட்டும் இல்ல. அவங்க வீட்ல உள்ள எல்லாருமே திட்டம் போட்டு நம்மள ஏமாத்திருக்காங்கப்பா. நாம இந்த நகையெல்லாம் கேட்கவே இல்ல. ஆனா, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக, என் பொண்ணு தங்கமயிலுக்கு நான் இவ்ளோ நகை குடுத்தேன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருந்தாங்கல்லப்பா உங்க சம்மந்தி. இப்ப அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடையில உள்ள பணத்த எடுத்ததும் தங்கமயிலோட அப்பாவா தான்ப்பா இருக்கும். வேணும்னா கேட்டு பாருங்க. உண்மைய சொல்லுவாங்க. அதான் இவ்ளோ உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சே! அப்படின்னு சொல்றாரு சரவணன். இத்தன நாள் சரவணன் சொல்ல வரத புரிஞ்சுக்காம, நான் தான் தங்கமயில ரொம்ப நம்பிட்டேன். அதனால தான் தங்கமயிலும், அவங்க வீட்ல உள்ளவங்களும் இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு, சரவணன் சொன்ன உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, இங்க தங்கமயில வெளுத்து வாங்குறாரு பாண்டியன். "என்ன தங்கமயிலு, இப்போ உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ன உடனே பதில் பேசாம நிக்கிறேன்னு" கேள்வி கேட்க, தங்கமயில், "என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இனி நான் பொய் சொல்ல மாட்டேன். யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூட மாட்டேன். எங்க அம்மா பேச்ச கேட்டு நானும் உண்மைய சொல்லாம இருந்தது என்னுடைய தப்புதான்னு" மன்னிப்பு கேட்குறாங்க தங்கமயில். என் பையன் சரவணனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். சரவணன் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும்னா, இனி தங்கமயில் பொய் சொன்னதுக்காகவும், நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்துனதுக்காகவும், தங்கமயில் இனி இந்த வீட்ல மருமகளா இருக்கவே கூடாது. இது என்னுடைய முடிவுன்னு கோமதி சொன்னது மட்டும் இல்லாம, தங்கமயில் இனி மன்னிப்பு கேட்டாலும், நான் தங்கமயில மன்னிக்கவே மாட்டேன்னு தங்கமயில் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க கோமதி.